ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தெய்வம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கலாம். வித்தியாசம்னா என்ன? பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அநேக வித்தியாசங்களை பார்க்கலாம். அடுத்து வேலைக்கு போகிறோம்னா அதில் பல வித்தியாசங்களை பார்க்கலாம். அடுத்து கல்வித்துறை அடிப்படையில் பல வித்தியாசங்களை பார்க்கலாம். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய விஷயங்களில் பல வித்தியாசங்களை பார்க்கலாம். அடுத்து வேலை செய்கிற இடங்களில் பல வித்தியாசங்களை பார்க்கலாம். அடுத்து இன்னும் நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம், உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தெய்வம் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆலோசனையான கூறக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், என் ஜனங்களுக்குள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் என்கிறத அவர் பிரதானமாய் சொல்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான துறை ரீதியாக, பலவிதமான நிர்வாக ரீதியாக பலவிதமான வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் அந்த வித்தியாசங்கள் வேறு, தேவன் சொல்லியிருக்கிற வித்தியாசம் வேறு. அது என்ன என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தெய்வம் என்கிற தலைவில் பார்க்கக்கூடிய நாம, அது என்ன வித்தியாசம், அதை யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கிறத நம்ம சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யறோம், நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே அழிவு, எங்கே பார்த்தாலும் ஒரே நாச மோசம், எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டம், ரத்தம் சிந்துதல், கொலை, கொள்ளை, களவுகள், பலவிதமான பாதுகாப்பு இல்லாத காரியங்கள், இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தெய்வமாய் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அது என்ன வித்தியாசம்னா, வாழ்க்கையில் வித்தியாசம். எகிப்துங்கிற பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக என்ன செய்தாங்க, அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த ஜனங்களை அடிமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார், அவர்கள் மத்தியில் ஒரு விதமான அற்புதங்களை செய்து அவர்களை மீட்டு எடுக்க என்ன செய்கிறாரு, விரும்பி மோசையை தலைமையாக கொண்டு என்ன செய்கிறாரு, அவர்களை வெளியேற்றி கொண்டு வர அவர் என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். அவர் வெளியேறி கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது பலவிதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தான் கர்த்தர் என்பதை என்ன செய்கிறார், நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ நிரூபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்க்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மேலே கோவப்பட்டு பல விதமான கடினமான வேலையை சுமத்துறாங்க. அப்போ சுமத்தக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது, ஒரு பாடுகளுக்குள்ளே போகும்போது, அங்கே தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு வித்தியாச வேறுபாட்டை காட்டுகிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அப்படிலாம் வரக்கூடிய சூழல் வரும்போது, அந்த நேரத்தில் தான் தேவன் நம்மை சுற்றி இருக்கிற உலக ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதை காண முடியும். வித்தியாசம்னா எல்லாம் ஒன்றா இருந்தால் எப்படி தான் காட்ட முடியாது. ஒரு பிரச்சனை இல்லை ஒரு போராட்டம், ஒரு வேதனை அப்படின்னு வரும் பொழுது தான் அங்கே தேவன் தன் ஜனங்களுக்கு துணையாக நின்று வித்தியாசத்தை ஏற்படுத்துவதை காண முடியும். அப்போ அதே போல எகிப்தில் ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் மற்ற எகிப்தியருக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் ஏற்படுத்தினார். அங்கே பலவிதமான வாதைகளை எழுக்கிறார், பலவிதமான வேதனைகளை அனுப்புகிறார், பலவிதமான தண்டனை எழுக்கிறார், தீர்ப்புகளை நிறைவேற்றுகிறார். அப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது என்ன வித்தியாசம் ஏற்படுத்தினான்னு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, என் ஜனங்களை என்ன செய், இங்கேருந்து நீ வெளியே என்ன செய்யணும், நான் கொண்டு போகணும், நீ அனுப்பு, தடை பண்ணாதுன்னு மோசையின் மூலமாக என்ன செய்யறாரு, பார்வோன்கிற ராஜாட்ட சொல்லுவார். அந்த ராஜா கடினமாகி போகவே விடலை. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசம் உண்டாக்குறாங்கன்னா, சுற்றி இருக்கிற எகிப்து ஜனங்களுக்கு அத்தனை இருக்கும் நல்ல ஒரு இருளை, ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு தெரியாதபடிக்கு தடவி போகிறாங்க. யாரையும் பார்க்கவே முடியல, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, யார் எந்த இடத்துல செயல்படுறாங்கன்னு தெரியாதபடி இருட்டுக்குள்ள அப்படி தடவிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய நம்பியிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய வீடுகளிலே, வாசஸ்தலங்களிலே வெளிச்சத்தை என்ன செய்தார், தேவன் ஏற்படுத்தினார் சொல்லி ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். அப்போ இதிலிருந்து இந்த நாளில் நமக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறாருன்னா, இந்த கடைசி காலத்தில் இந்த உலகம் ஃபுல்லாக பாவம் இருளில் போயிட்டு இருக்குது. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில்
அவங்களுடைய இருந்தாலும் தன்னை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல நமக்கு வேத வசனம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்து சத்தியத்திலே நடத்தக்கூடிய கிருபையை என்ன செய்கிறாரு, தந்து வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். அநேக ஜனங்களுக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, பாதை என்ன செய்யணும்னு தெரியல, எங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாத ஒரு பாவ இருளில் தடவிட்டு இருக்கிறாங்க. இப்படி எகிப்தில் தடவிட்டு இருக்கிற மாதிரி ஜனங்களே தடவிட்டு இருக்காங்க. அங்கே போனால் கனமாயிருமா, அங்கே போனால் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்று தெரியாத ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் போராட்டங்கள் வாழ்க்கையில் நம்ம மத்தியில் வந்தாலும் கூட அவர்கள் மத்தியிலே வேத வசனங்கிற வெளிச்சத்தை கொடுத்து நம்மை வித்தியாசப்படுத்தி நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சமாகிய வேத வசனத்தை கொடுத்து அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராக என்ன செய்றாரு, காணப்படுகிறார். அப்போ அவங்க வாழ்க்கையில நடந்தது போல நம் வாழ்க்கையில வெளிச்சமாகிய வசனத்தை அதிகமாய் கொடுத்து என்ன செய்வார், நடத்துவார். அந்த வெளிச்சமாகிய வசனம் வாழ்க்கையில வர வர நமக்கு துண்டா தெரியும், இதுதான் வழி, இதுதான் சித்தம், இதுதான் தேவனுடைய நடத்தல் நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ வித்தியாசத்தை ஏற்படுத்தி நித்தியத்துக்கு நிறைய நடத்த முடியாத ஒரு வாய்ப்பை என்ன செய்வார், தேவன் கொடுப்பார். அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் என்ன செய்வார், வித்தியாசத்தை ஏற்படுத்துவார்னா, அந்த மூணாவது இந்த ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஜனங்களுக்குள்ளாக வாதையை அனுப்புகிறார். வாதை அனுப்பி அவங்களை தண்டிக்க ஆரம்பிக்கிறார். வாதைன்னா கொள்ளை நோய் அனுப்புகிறார். அப்போ அந்த கொள்ளனை அனுப்பி நிறைய பேர் மடிந்து போகக்கூடிய சூழல் இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்குள்ள அந்த வாதை வரவே வராமல் தடை பண்ணுறார். அதான் தெளிவாக சொல்றாரு, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின அந்த வாதை உங்களுக்குள் வராது இருக்குன்னு சொல்லி வாதை வரவிடாதபடிக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறாரு. அப்போ இன்னும் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்கே பார்த்தாலும் மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்குள் அது வராது. அப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு சேதம் ஏற்படாது. அப்போ மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது என்ன நமக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வருது, ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கும்போது அங்கே தான் தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ என்ன போராட்டம் வாழ்க்கையில் வந்தாலும் வாதைங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அது மற்ற ஜனங்களுக்கே என்ன செய்ய இருக்குமே தவிர அது நமக்கு வராது. மற்றவங்களுக்கு பஞ்சம் வரும், ஆனால் உங்களுக்கு வராது. மற்றவங்களுக்கு வாதை வரும், ஆனால் உங்களுக்கு வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தெய்வமாக தன் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர் என்கிற தலைப்பில் பார்க்குறோம்னா, எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசம் ஏற்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு மற்ற உலக ஜனங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஏற்படுத்துகிறார். என்னன்னா, அவங்களுக்கு இருளாக பாவ இருளாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க, வழி தெரியாமல் இருக்காங்க. நமக்கு வெளிச்சமாகிய வசனத்தை கொடுத்து நித்தியத்தை நடத்தக்கூடிய ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்காரு. ரெண்டாவதாக அவங்களுக்குள்ள நிறைய அழிவுகள் வந்தது, ஆனால் தேவ ஜனங்களுக்கு வாதை வராதுக்கு தடை பண்ணார். நீ நிறைய உலகில் அழிவுகள் வருது, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எந்த வாதையும் வராது. இப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவர் கர்த்தர் என்று நினைச்சாரு நிரூபிக்க அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம கூட கர்த்தர் வித்தியாசமாக செயல்பட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் அவரை அதிகமாக பற்றி பிடிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தெரிய பண்ணுகிறவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு பிரச்சனை வாதைகள் வரலாம், ஆனால் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். காரணம், அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும், வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் யாராக இருந்தாலும் சரி, வித்தியாசத்தை கர்த்தர் இந்த கடைசி நாளில் ஏற்படுத்த போகிறார். எல்லா வகையிலும் ஏற்படுத்த போகிறாரு. மற்றவங்களுக்கு நமக்கு ஏற்படுத்த போகிறாரு. அப்போ அதை புரிந்தவர்களாக அந்த வேத வசன வெளிச்சத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலக வாதையில் சிக்காதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எதையும் நம்ம தொடாதபடிக்கு நம்ம வித்தியாசத்தை கொண்டு பண்ணி நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த வெளிச்சத்துக்குள்ளாக, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக வித்தியாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்லும்படியாக எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.